ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ். வேர்ப்னா வினைச்சொல், டிஃபெக்டிவ் வேர்ப்னா குறையுள்ள வினைச்சொல். எதை குறையுள்ள வினைச்சொல்னு சொல்லுவாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது தான் வேர்புக்கும் டிஃபெக்டிவ் வேர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக எல்லா வேர்புக்குமே கான்ஜுகேஷன் இருக்கும். கான்ஜுகேஷன்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வேர்ப் அதே ஃபார்மில் எல்லா இடத்துலையுமே வருமானு கேட்டால் வராது. அதுதான் கான்ஜுகேஷன். டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும். எப்போல்லாம் மாறி வரும்? டென்ஸை பொறுத்து வேர்ப் மாறும். அதே போல் சப்ஜெக்டை பொறுத்து வேர்ப் ஃபார்ம் மாறும். அதுதான் கான்ஜுகேஷன். பி ஃபார்ம் வேர்புக்கு மட்டும்தான் கான்ஜுகேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மெயின் வேர்புக்கும் கான்ஜுகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதாவது மெயின் வேர்பும் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். அதே போல் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வரும். அதுதான் கான்ஜுகேஷன். அப்படி இருந்தால் தான் அது ஒரு வேர்ப். அப்படி இல்லை, இதெல்லாம் இல்லாமல் குறையோடு இருந்துச்சுன்னா அதுதான் டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ். ஓகே, இப்போ கான்ஜுகேஷன் இல்லைன்னா என்ன? வேர்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை. டிஃபெக்டிவ் வேர்ப்னா என்னென்னா, வேர்புன்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் மாதிரியாக அந்த ஃபார்மில் வரணும். அதுதான் வேர்ப். டிஃபெக்டிவ் வேர்ப்னா அப்படி மாறாது. ஒரே ஃபார்ம் தான் எல்லா இடத்துலையுமே வரும். மொடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாமே டிஃபெக்டிவ்ஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இல்லை. அதாவது கான்ஜுகேஷன் இல்லை. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மொடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸான கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆட், ஷால், ஷுட், வில், வுட் இது எல்லாமே டிஃபெக்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதை தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் அதுக்கு தனியே ஃபார்ம் அப்படின்றதுக்குன்னு இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான். நான் ஃபைனைட் ஃபார்ம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்குமே இதே சேம் ஃபார்ம் தான். ஏன் இந்த மொடல்ஸை டிஃபெக்டிவ்னு சொல்கிறோன்னா, they have only one form. அதாவது இது ஒரே ஃபார்ம் தான். மேனா மே மட்டும்தான் இருக்குது. அதுக்குன்னு தனித்தனியாக ஃபார்ம்ஸ் இல்லை. they have no infinitive, gerund or participle. அதாவது நோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வேர்போட பேஸ் ஃபார்ம் கூட டூ சேர்த்து எழுதுறது. அந்த மாதிரி நம்ம எந்த மொடல் வேர்ப் கூடயும் டூ சேர்த்து எழுத மாட்டோம். டூ மே, டூ வில் அப்படி எழுத மாட்டோம். ஜெரண்ட் ஃபார்ம்லேயும் எந்த மொடல் வேர்பையும் எழுத மாட்டோம். ஐஎன்ஜி ஃபார்மில் எழுத மாட்டோம். எந்த மொடல் வேர்புக்கும் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லை. எந்த மொடல் வேர்புக்கும் ஃப்யூச்சர் ஃபார்ம்னு, பர்ஃபெக்ட் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம்னு தனித்தனியாக எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. இந்த மாதிரி எந்த விதமான கான்ஜுகேஷனும் இல்லாததுனால தான் மொடல்ஸை டிஃபெக்டிவ்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மொடல்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோமா? நல்லா கவனித்து பாருங்கள். ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, யூ அப்படிங்கிற செகண்ட் பர்சன் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹீ அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த மே அப்படிங்கிற ஒரே ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தே ஹாவ் ஒன்லி ஒன் ஃபார்ம். மே மட்டும் இல்லை, எந்த மொடல் வேர்பாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரே ஃபார்ம் தான் இருக்குது. கேன், மஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரே ஃபார்ம் தான். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இன்ஃபினிட்டிவ் இருக்காது, ஜெரண்ட் ஃபார்ம் இருக்காது, பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்காதுன்னு பார்த்தோமா? பாருங்கள், டூ மே, மேயிங், மேய்டு இப்படிலாம் ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் மொடல் வேர்ப்ஸ்க்கு இல்லை. மேக்கு மட்டும் இல்லை, எந்த மொடல் வேர்பாக இருந்தாலும் சரி அதுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லை. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? வெறும் மொடல் வேர்பை மட்டும் வச்சு ஃப்யூச்சர் ஃபார்ம், பர்ஃபெக்ட் ஃபார்ம், கண்டினியூஸ் டென்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் டென்சஸ் எழுத முடியாதுன்னு பார்த்தோமா? ஐ வில் மே, ஐ ஹாவ் மேட், ஐ எம் மேயிங் இது எல்லாமே ராங்கான சென்டென்சஸ். மொடல்ஸ்லாம் எதுக்கு டிஃபெக்டிவ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மொடல்ஸை மட்டும் வச்சு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக உருவாக்க முடியாது. அது கூட ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ப் வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜோசப் கேன் ஸ்பீக் மலையாளம். இதில் ஸ்பீக் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வேர்ப் வர்றதுனால தான் இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஜோசப் கேன் மலையாளம், ஜோசப் மஸ்ட் மலையாளம் இதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. ஆனால் ஒரு கொஷின் கேட்கும் பொழுது அதே கொஷனுக்கு அதே மொடல் வேர்பு மட்டுமே வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு தடவை சொல்லப்பட்ட அந்த வேர்ப் திரும்பியும் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மே ஐ யூஸ் யுவர் ஃபோன் இந்த சென்டென்ஸில் யூஸ் அப்படிங்கிற வேர்பை ரிப்பீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ் யூ மே அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு நம்மளால் மீனிங் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி டிஃபெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. மொடல்ஸுக்கு பக்கத்தில் எப்போதுமே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அதாவது பேஸ் ஃபார்ம் வரும். ஆனால் இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு தேவையான டூ ஃபார்ம் வராது. டூ அப்படின்ற வேர்டு வராமல் ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தே கேன் ரன் ஃபாஸ்ட் அந்த சென்டென்ஸில் கேன் அப்படிங்கிற டிஃபெக்டிவ்க்கு பக்கத்தில் பிளைன் இன்ஃபினிட்டிவ் தான் வந்திருக்கு. டூ வராமல் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும் வந்திருக்கு.
யூ மே கோ அப்படின்ற சென்டென்ஸ்லையும் கோ அப்படிங்கிற பேஸ் ஃபார்ம் அதாவது பிளைன் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. இன்னொரு ரூல் என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரே ஒரு மொடல் verb தான் வரணும். மொடல் verbும் மெயின் verbும் வரும்பொழுது மொடல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், தினேஷ் மே கிராக் த எக்ஸாம். இந்த சென்டென்ஸில் மே அப்படிங்கிற ஒரே ஒரு மொடல் verb வந்திருக்கு. கிராக் அப்படிங்கிற மெயின் verb வந்திருந்தாலும் மொடல் verb தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, மொடல் verbுக்கு பக்கத்தில் ஆக்சிலரி verbs வரலாம். எப்படி நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் வந்து பிளைன் இன்ஃபினிட்டிவ் வரணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஆக்சிலரி verbs ஹாவ் ஃபார்ம் அண்ட் பி ஃபார்ம் இந்த ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி verbsலையும் பேஸ் ஃபார்ம் மட்டும் மொடல் verbுக்கு பக்கத்தில் வரும். ஆனால் டூ ஃபார்ம் வராது. டூ ஃபார்ம் மெயின் verb-ஆ இருக்கிற பட்சத்தில் வரும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ காண்ட் பி இன் ஆஃபீஸ், இட்ஸ் ஹாலிடே. இதில் காண்ட் அப்படிங்கிறது மொடலோட நெகட்டிவ் ஃபார்ம். மொடல் நெகட்டிவ் ஃபார்மில் கூட வரும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெகட்டிவ் ஃபார்முக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்மோட பேஸ் ஃபார்ம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி யூ மஸ்ட் ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். இதுலையும் மஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஹாவ் ஃபார்மோட பேஸ் ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஆனால் மொடல்ஸ்க்கு பக்கத்தில் டூ ஃபார்ம் ஆக்சிலரி verb வராது. டூ அப்படிங்கிறது மெயின் verb-ஆ இடம்பெறும் பட்சத்தில் வரும். யூ மஸ்ட் டூ த ஒர்க் அப்படின்ற சென்டென்ஸில் டூ அப்படிங்கிறது ஆக்சிலரி ஃபார்ம் கிடையாது, மெயின் verb-ஆ தான் வந்திருக்கு. எப்படி நம்மளால் ஆக்சிலரி verbs-ஐ வச்சுட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் உருவாக்க முடியுமோ அதே மாதிரி மொடல்ஸ் வச்சுட்டையும் நம்மளால் கொஷின் கேட்க முடியும், நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க முடியும், ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் அப்படிங்கிற மொடல் verb யூஸ் பண்ணி கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்ற ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை உருவாக்க முடியும். ஷுட் அப்படிங்கிற மொடல் verb-ஓட நெகட்டிவ் ஃபார்ம் ஷுடன்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி யூ ஷுடன்ட் லிட்டர் த கிரவுண்ட் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை சொல்ல முடியும். அதே மாதிரி மே அப்படின்ற வேர்டு வச்சு மே ஐ கெட் இன் அப்படின்ற கொஷினும் சொல்ல முடியும். ஷார்ட் ஆன்சரான எஸ் யூ மே அப்படிங்கிற ஆன்சரும் சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், மொடல் verb மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை உருவாக்க முடியாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் verb, ஸ்டாண்டர்ட் verb இருந்தால் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் உருவாக்க முடியும்னு பார்த்தோமா. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மொடல் verbுக்கு பக்கத்தில் பிளைன் இன்ஃபினிட்டிவ் தான் வரும்னு பார்த்தோம். அதாவது verb-ஓட பேஸ் ஃபார்ம் அதுவும் டூ அப்படிங்கிற வேர்டு வராமல் பிளைனாக வரும். அதாவது verb 1 மட்டும்தான் வரும்னு பார்த்தோமா. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு மொடல் verb தான் வரும். மற்ற verbs வந்தாலும், அதாவது மெயின் verb வந்தாலுமே எது ஃபஸ்ட்டு வரும்? மொடல் verb தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மொடல் verbுக்கு பக்கத்தில் ஹாவ் அல்லது பி ஃபார்ம் ஆக்சிலரி இது மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். எது வராதுன்னு பார்த்தோம்? டூ ஃபார்ம் வரக்கூடாதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? எப்படி நம்ம ஆக்சிலரி verbs-ஐ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்லும்போது யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மொடல் verbs-ஐயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா. ஓகே guys, that's all for today. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Thank you for the subscription. See you on the next video. Bye bye.